Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா மேம், சிறுபான்மையினர் அதிமுக பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு மேடம் சொல்கிறாங்க. சிறுபான்மையின மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் அந்த சிறுபான்மையின் மக்கள் வந்து திமுக பக்கம் நிற்க போகிறாங்க. சிறுபான்மையின மக்களோட வாக்குகள் மட்டும் வேணும், அவங்களுக்கு திட்டங்கள் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு திமுக இருக்கிறது பின்னாடி என்ன அரசியல் இருக்குது? இல்லை, அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததே நிறைவேற்றலை. முதல்ல வந்து சிறை கைதிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர்களோட தேர்தல் அறிக்கை ஒட்டுமொத்தமாக பொய்யானது எல்லா இடத்துலையுமே. குறிப்பாக சிறுபான்மையினருக்கு அப்படின்னு சொன்ன முக்கியமான விஷயத்தை கூட அவங்களால முழுதாக செய்ய முடியலை. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின அமைச்சராக இருக்கட்டும் அல்லது அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கட்டும், இப்போ மணப்பாறை தொகுதி எம்எல்ஏலாம் வந்து அவங்க கூட்டணி கட்சியுடைய எம்எல்ஏ தான், இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் அப்துல் சமத். அதாவது இவங்க எல்லாமே குறை கூறக்கூடிய அளவுக்கு, குறை கூறியன்னா அவங்க ஒரு விஷயத்தை அவங்க தொகுதிக்கு வேணும்னு கேட்டால் கூட அவர்களை இஸ்லாமியர் என்று சட்டமன்றத்திலேயே பேசுகிறாங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு பிரித்து பார்க்குறாங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது அவரை எப்படி பார்க்கணும்? அந்த தொகுதிக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் பார்க்கணும். அதை கூட தெரியாமல் நீங்கள் ஏன் வந்து இந்து கோயிலுக்கு போகிறதுக்கு போக்குவரத்து கேட்குறீங்க? அதுவே ஆச்சரியமாக இருக்கு. இது எப்படிப்பட்ட ஒரு கேள்வி? சிவசங்கரன் அவர்கள் இது மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் கேட்குறாங்க. தமிழக மக்களை பிளவுபடுத்தி பார்க்கணும்னு திமுக பிளவுபடுத்துறது அப்படிங்கிறது அவர்களுக்கு இயல்பாகவே. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, மேடையில் திரு உதயநிதி அவர்கள் நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்னு சொல்றாரு. சொன்னார்ல, சொன்னதோட நிறுத்திக்கலாம். ஆனா அதன் பிறகு என்ன சொல்றாரு? நான் என்னை இந்துவாக நீங்க பார்த்தா இந்து, என்னை இஸ்லாமியராக பார்த்தால் இஸ்லாமிய. இது இந்த பேச்சு அப்படிங்கிறது தான் திமுக. இதைத்தான் சிறுபான்மையினர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை பொறுத்தளவுல உங்கள் வாக்கு வேண்டும் என்பதற்காக நீங்க கைத்தட்டி முடிகிறதுக்குள்ளவே தன் நிலைப்பாட்டை மாத்தி என்னை இப்படி பாத்தீங்கன்னா நான் அப்படி பாத்தீங்கன்னா நான் இப்படி பேசுறாரு. அப்ப இவர்களுடைய முழு நாடகமும் இப்ப அரங்கேற்றிக்கிட்டே வருது. முழுவதுமாக சிறுபான்மையினர் தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது, அதாவது 2007 இம்ப்ளிமெண்டேஷன் 3% இடஒதுக்கீடு, அந்த 30% பிற்படுத்தப்பட்டோருக்கு கொடுக்கறது உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஆனா அது வழங்கப்பட்டது வேணா திமுகவோட பீரியடா இருக்கலாம். அதற்கான ஆணையை பிறப்பிக்க சொன்ன காலம் வந்து அதிமுகவுடைய ஆட்சியில தான். ஜனார்த்தனம் தலைமையிலானதுல வந்து இதை நீங்க தமிழக பிற்படுத்துற ஆணையத்திடம் ஒப்படைங்கன்னு சொன்ன காலகட்டம், இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட காலகட்டம் அப்படிங்கிறது அதிமுக காலத்துல. அப்ப ஆரம்பத்தில் இருந்து இடஒதுக்கீடு உட்பட சகோதரி கூறியது போல பல்வேறு சிறுபான்மையினருக்கான பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர்களை பிரிச்சு வச்சு பயமுறுத்துற வேலையெல்லாம் ஒரு நாளும் அதிமுக செய்ததில்லை. அவர்களை சேர்த்து வைத்து பார்த்து, சமமாக பார்த்து, அவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ, என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா 2013ஆம் ஆண்டுல புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்த சந்தனக்கூடு விழா நடக்கும் நாகூர்ல சந்தனக்கூடு விழா நடக்கும் போது அந்த விலையில்லா சந்தனங்களை வழங்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒன்று. அதை தொடர்ந்தும் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுமே செய்தார்கள். அந்த 21 எல்லா இடத்துலயுமே எப்பப்பெல்லாம் அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள்லாம் காண்ற இடத்துல கூட அதிமுக ஸ்ட்ராங்கா நின்று இருக்காங்க. ஆனா இந்த கோவை சம்பவம் வந்து, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி 1997 ஒரு படுகொலை ஒண்ணு நடந்துச்சு. அது தெரிஞ்சிருக்கும், போக்குவரத்து காவலர் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு செல்வராஜன் ஒருத்தரோட கொலை. அந்த இடத்துல அரசியல் செய்கிறதுக்குன்னு ஒரு இடம் எப்போதுமே கருணாநிதி தெளிவா பண்ணார். ஆனா அங்கதான் சிறுபான்மையினர் முழுவதுமாக கருணாநிதி அவர்களை இவர் நமக்கானவர் இல்லை அப்படின்னு முடிவெடுத்த இடம். அன்றைக்கே முடிவெடுத்துட்டாங்க. இன்னைக்கு கூட்டணி கட்சிகளோட, இஸ்லாமிய கட்சிகளுடைய கூட்டணியினால வேணா அவங்க சிறுபான்மையினர் வாக்க வாங்கலாம். ஆனா அன்று கருணாநிதி அவர்கள் கண்டுக்கவே இல்லை. பல்வேறு விதமான பிரச்சனை நடக்குது கோயம்புத்தூர்ல. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான பிரச்சனை நடக்குது. அந்த இடத்துல அவர் போய் மக்களை சந்திக்கணும். ஆனா அங்க இறந்து போனவங்கல 19 பேர் இஸ்லாமியர்கள். போய் நேர்ல போய் பார்க்கல, அதுக்கு எதுவுமே அவர் செய்யல. இது மாதிரி மறைமுகமாக இவரோட நீங்க குறிப்பிட்டது போல அந்த பிரிவினைவாதத்தை தூண்டி அதுல அரசியல் லாபம் அடைய வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்களே தவிர, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருப்பது கூட கருணாநிதி அவர்களுக்கு பொறுக்காது. அவர்களுக்குள்ள உள்ள ஒற்றுமையை கூட அதை எப்படியாவது அந்த தலைமை அதை கலைச்சி விட்டு அதை பிரிவா பிரிச்சு அவர்கள் எங்க ஸ்ட்ராங்கா ஆயிடுவாங்களோ அந்த ஸ்ட்ராங்கா இருந்துடக்கூடாது. அது கூட அவர்களுக்கு பிடிக்காம. ஏன்னா இன்னைக்கு வந்து இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், இவர்களுக்குள்ள ஒரு
ஒற்றுமை நிலவணும் அப்படிங்கிறது எல்லாருமே விருப்பப்படுறதுதான். இப்ப நாங்களா இருந்தாலுமே ஒற்றுமையாக இருந்தால் தானே எல்லாத்தையுமே சாதிச்சுக்க முடியும். அது இடஒதுக்கீடாக இருந்தாலும் அவர்களுக்கான என்ன அடுத்தடுத்து அவங்க அடுத்த தலைமுறையினர் நல்லா வரணுங்கிறதுக்கு அவங்க நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இல்ல புரியுதுமா, இப்ப அதிமுக நிறைய திட்டங்களை செஞ்சதா நீங்க சொல்றீங்க, ஏன் திமுகவால அந்த திட்டங்களை செய்ய முடியல? இல்ல வேணும்னே செய்ய வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்களா? வேணும்னே செய்ய வேணாங்கிற மனநிலை தான். என்ன காரணம்? இப்போ இவங்க எப்படின்னா யாரை வந்து ஈஸியா வார்த்தைகளாலையும் நடிப்புனாலையும் ஏமாற்ற முடியுமோ அவர்களை அது மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் மேடைக்கு மேடை நம்ம பேசிட்டா போதும். இந்த அடுக்குமொழியில பேசுறதையும் அதையே நான் தான் உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இதையே மையமா வச்சுதான் கருணாநிதி அவர்கள் மேடை தோறும் பேசிட்டு இருந்தாரு. வார்த்தை ஜாலத்தினால மட்டுமே நாம வந்து சிறுபான்மையினரை கவர் பண்ணிட முடியும். ஏன்னா அவர்கள் ஒரு பாசத்துக்கு ஏங்கக்கூடிய மக்கள். அவர்கள் அந்த வார்த்தையை நம்பி இது நாள் வரைக்குமே நம்பிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப தெளிவா இருக்காங்க. இப்ப வந்து மிக தெளிவாக இவர்களால நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா அந்த 3% இடஒதுக்கீட்டுல கூட வெளிப்படையாக இன்னைக்கு இந்த 3 வருஷமா பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். அதுல எத்தனை பேர் பலனடைஞ்சிருப்பாங்கன்னா 2% பேர் கூட பலனடையலங்கிறது தான் அறிக்கை வெளியிடுறாங்க இஸ்லாமியர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு வெள்ளை அறிக்கை கூட கொடுக்க முடியாது. இவ்வளவு பேர் சிறுபான்மையினருக்கு எங்க ஆட்சி காலத்துல இந்த 4 வருஷம் ஆக போகுது, இதுக்குள்ள இவ்வளவு பேரு அரசு பதவிக்கு வந்திருக்காங்க, இவ்வளவு பொறுப்பேற்றிருக்காங்க, நாங்க உள்ளபடி அப்படிலாம் பண்ணவே முடியாது. இவர்கள் வந்து உள்ளுக்குள்ள ஒரு உள் இடஒதுக்கீடு மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மறைமுகமாக அவர்களுக்கு எதிராக செயல்படத்தான் இந்த ஆட்சியே நடக்குதுங்கிறத இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் புரிஞ்சுக்கணும். சிறுபான்மையின மக்கள் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க பழிவாங்கப்படுறாங்களா திமுக ஆட்சியில? பழிவாங்கப்படுறது ஆமா எல்லாம் இப்ப வாக்குறுதி கொடுக்கறாங்க, அதை நம்பிதான் மக்களையே பழிவாங்கிட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்படிங்கும் போது ஆட்சிக்கு வந்த பிறகு அதை எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்புறம் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க குடும்ப நலனுக்காகவும் 10 ஆண்டு காலமாக அவங்க ஆட்சியில இல்ல. அப்ப எப்படி நாம வந்து நம்மளோட பொருளாதார நிலையையும் உயர்த்தி கொள்ள முடியும்? அந்த 2 விஷயத்தை தான் இப்ப திமுக ஆட்சிக்கு வந்து முழுவதுமாக செய்கிறார்களே தவிர வேறு எந்த இடத்துலையுமே அவர்கள் சிறுபான்மையினருக்காக நாம சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், அவர்கள் வந்து நம்ம மேல ஒரு பாசம் ஏதாவது ஒண்ணு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா சொல்றேன். ஆனா எந்த இடத்துலையுமே அதற்கான ஒரு செயல் இப்ப யாரு வேணும் இவர் சொல்லட்டும், நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இந்த 3.25 வருஷத்துக்குள்ள இது நாங்க இஸ்லாமியர்களுக்கு செய்தோம் நம்ம சொல்றோம். இப்ப வரிசையா திட்டங்களை சொல்றோம். இப்ப நாகூர்ல வந்து ஒரு மதில் இடிஞ்சதுக்கு கூட உடனடியாக எதிர்கட்சி அரசே செலவை ஏற்கும்னு அவர்கள் ஆட்சியில் இருந்த போது செய்தார்கள். எந்த இடத்திலும் அதை தான் சொல்றேன், கள்ளங்கபடம் இல்லாமல் சிறுபான்மையினரை தன் குடும்பத்தில் ஒருவராக நினைத்ததுதான் அதிமுக. ஆனா திமுக வாய்ஜாலத்துல மட்டும் நாங்க தான் எல்லாமே அப்படிங்கிற வார்த்தைகளையும் நாடகத்தையும் அடுக்குமொழியை மட்டும் பேசிக்கிட்டு அவர்களுக்கு உள்ள இருந்துகிட்டே அவர்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் தான் திமுக. இல்ல இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு திமுக கூட்டத்தில் கூட முதலமைச்சர் பேசுறாரு, சிறுபான்மையின மக்களுக்கு நாங்க தான் இன்னை வரை எல்லா திட்டங்களையும் செஞ்சிட்டு இருக்கோம், நாங்க தான் பாதுகாப்பா இன்னை வரை இருந்துகிட்டோம், மற்றவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் பேசுறாருங்களே. எந்த விதமான திட்டங்களையும் செய்யாமையா அப்படி பேசுவாரு? அதாவதுங்க அவர்களுக்கு பாதுகாவலா இருக்கும் அப்படிங்கிற இடத்தையே நீங்க கவனிக்கணும். அப்ப பிரச்சனையே இவங்க தான். பிரச்சனை இருந்தா தானே பாதுகாவலரா இருக்கணும். பிரச்சனையே இல்லாம பாத்துக்கிறது தானே ஒரு ஆட்சி முறைக்கு. யாருக்கும் எங்க ஆட்சியில வந்து பாதுகாவல் தேவையில்லை, நீங்க சிறுபான்மையினர்னு நினைக்க வேண்டாம், நீங்க எல்லாருமே நம்ம சமந்தான், பெரும்பான்மையினர் என்ன சிறுபான்மையினர் என்ன எல்லாருமே இங்க மன நிம்மதியோட இருக்கலாம், எல்லாருக்கும் சமமான சட்டம் இருக்கு, அதனால நீங்க வந்து உங்களுக்கு தனி பாதுகாவல்லாம் தேவையில்லைன்னு சொன்னா அதுதான் உண்மையிலேயே அவர்கள் மீது அக்கறையுள்ள ஒரு ஆட்சியை நடத்துறாங்கன்னு அர்த்தம். நாங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அச்சுறுத்துற மாதிரி இருக்கு. இப்ப கூட இருந்துட்டு நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஆபத்து வருவது முன்பே தெரிந்தவன் தான் உன்னை பாத்துக்கிறேன். திரும்ப முதலமைச்சர் அதை பேசும்போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சா சிறுபான்மையின மக்கள் நமக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கறத அவர் உணர்ந்துட்டாரா? நிச்சயமா தெரிஞ்சிட்டு இன்றைக்கு அவர்களுக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் வந்து உண்மையாகவே இஸ்லாமியர்களுக்காக பல்வேறு கோரிக்கைகளை முன்னெடுத்து நிறைய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கு கூடுகிற கூட்டம் கூட இவர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இன்னைக்கு அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி இந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கான முன்னெடுப்புகளை எடுக்கும் போது எல்லாவற்றையும் ஒன்னு சேர்த்து உடனடியாக எஸ்டிபிஐ மாநாடு நடந்தது, உடனே சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்கள் பத்தி பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பேசினாங்க. அப்ப அந்த இடத்துலயே நமக்கு தெரியுது அவர்களுக்கு பயம் வந்துட்டு
நமக்கு எதிராக இஸ்லாமியர்கள் மாறுவதற்கான ஒரு நேரம் நெருங்கி விட்டது அப்படிங்கறத அவங்க உணர தொடங்கிட்டாங்க. இல்ல இப்போ எந்த புள்ளியில இஸ்லாமிய சிறுபான்மையின மக்கள்லாம் நம்ம வந்து நமக்கு சரியான பாதுகாப்பான கட்சி அதிமுக தான் அப்படின்னு எந்த இடத்துல உணர தொடங்கினாங்க? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் இன்று இன்னைக்கு அவரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில் இருந்தே பாதுகாவல், அந்த பாதுகாவல் கிடையாது, அந்த பாசம் தன்னோட சேர்ந்து ஒரு திரைப்படங்கள்ல கூட கிட்டத்தட்ட 4-5 படங்கள்ல வந்து இஸ்லாமிய கேரக்டரையத்தை நடிச்சவர் அவர். ஏன் நான் சினிமாவை பத்தி பேசக்கூடாதுன்னு கிடையாது, சினிமாவை பத்தியும் பேசலாம். சினிமாவின் மூலமாகவும் நல்ல அரசியலையும் நல்ல கருத்துக்களையும் கொண்டு சென்றவர் தான் புரட்சி தலைவர் அவர்கள். அதனால அந்த காட்சிகள் எல்லாராலையுமே சொல்லப்பட்டது. இந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமியரா போலவே மாறி யாரையும் நடிக்க கூட முடியாது, ரொம்பவே இயல்பாக அந்த தோற்றத்துல அவர் நடிச்சாரு அப்படிங்கிறது கூட குறிப்பிடப்பட்டிருக்கும். அவர் நிஜத்திலையுமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக யார் என்ன சொன்னாலுமே அதை எதிர்த்து, இன்னும் சொல்ல போனா கூடவே பழகிட்டு இருக்கக்கூடிய ஒருவர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சேன், ஒரு தேவரை, அவர் பேர் சொல்லுவாங்க. அவர் ஒரு முறை இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்கள் எங்கே நடந்துட்டு அதை அப்ப கூட கொந்தளிச்சவர். இல்ல அதிமுக ஆட்சி இரும்பு கரம் கொண்டு இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒன்றுனா கொதித்தெழுந்தவர். அப்பவே வந்து அதிமுகவுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான உறவு பலமாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்குமே. இடையில இவர்கள் சில நாடகங்களை எல்லாம் ஆடி நம்ப வைத்து அந்த கொஞ்சம் கூட்டணிகள் நாடகம் தான் இங்க ஒரு கேள்வி எழுப்புது. என்னன்னா எதிர்க்கட்சி தலைவர் பாஜகவோட இனி கூட்டணியே இல்லை அப்படின்னு திட்டவட்டமா சொன்ன பிறகுதான் திமுக சிறுபான்மையின மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்க மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்களோ? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது இந்த பிம்பம் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது இவங்க பொதுவாகவே இந்த பிம்பத்தை மட்டும்தாங்க கிரியேட் பண்ணாங்க. 21 தேர்தல்ல வெற்றி பெறுவதற்கு முன்னால் அந்த ஐடி டீம், அந்த பிரசாந்த் கிஷோர், இது மாதிரிலாம் வச்சு இவங்க ஒரு இடத்துலையுமே என்னென்ன மாதிரியான பிம்பம் கிரியேட் பண்ணலாம், அரசு ஊழியர்களுக்குன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவோம், மாணவர்கள் பத்தி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவோம், எல்லாருக்குமான ஒரு பிம்பம்னு சொல்லி இப்ப சிறுபான்மையினருக்கான ஒரு பிம்பம், இவர்கள் எல்லாரும் எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படிங்கிற இடத்தை மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர அவர்களுக்கு நாம எப்படி பயன்பட போறோம், அவர்களுக்கு நம்முடைய ஆட்சியின் மூலமாக என்ன நன்மைகள் செய்ய போறோம் அப்படிங்கறத நோக்கி இவங்க போகவே இல்லை. இது வரைக்கும் போகல, இந்த 4 வருஷமா போகல, இனிமேல் போக போறாங்களா? இனிமேல் போறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. இவர்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதிமுக வந்து சிறுபான்மையினரோட நல்ல ஒரு இப்ப லேட்டஸ்டா கூட ஒரு 700-800 பேர் இணைகிறாங்க. வரிசையாவே இஸ்லாமியர்கள் கூட்டமாக அதிமுக இணைகிறதையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அப்ப பார்க்கும் போது ஏதோ ஒன்று இங்க நடக்குது. அதுதான் இப்ப தொடர்ச்சியா சிறுபான்மையின் மக்கள் அதிமுக இணையறாங்க. ஒண்ணு, இன்னொன்று இந்த SDBI மாநாடு, இந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பு மாநாட்டுலாம் எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுத்த வரவேற்பு, இதெல்லாம் பார்த்து திமுக அரசுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆமா, மிரண்டு போறாங்க, உண்மையே மிரண்டு போறாங்க. இந்த மிரண்டு போறதோட மட்டும் இல்ல, இது வந்து ஒரு நாடகத்துக்காகவோ ஒரு இவங்கள மாதிரி ஒரு பிம்பத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விளம்பர ஷோ கிடையாது. இது உண்மையாகவே பற்றுள்ள பல இஸ்லாமியர்கள் இங்க ஜாயின் பண்றதும், இங்க வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இஸ்லாமியர்களுக்காக செய்தவற்றை எல்லாம் நினைவு கூர்ந்து அதை தொடர்ந்து இவங்க 4 வருஷமா ஆட்சி செய்த போது எடப்பாடி ஐயா அவர்கள் என்னென்னலாம் செய்தாங்கிறதையும் பட்டியலிட்டு இதை எல்லாவற்றையுமே மேடையில பேசி உணர்வு பூர்வமாக ஒரு கூட்டம் சிறுபான்மையினர் இங்க அதிமுகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய அச்சம். நீங்க இவங்க பண்றதெல்லாம் பில்டப், இவங்க பண்றது வந்து ஒரு 4-5 கூட்டணி கட்சிகள் அவங்க சுய லாபத்திற்காக கூட இருக்கலாம், அது மாதிரி இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு நாங்க தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க திமுக. ஆனா அது கிடையாது, இது உண்மையான பற்றுடைய ஒரு கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவுடனான ஒரு கூட்டணியாகத்தான் சிறுபான்மையினருக்கு இருக்கும். இல்ல இன்னொரு கேள்வி இதுல வருது. இப்ப சிறுபான்மையின் மக்கள் அதிமுக பக்கம் வராங்கன்னு சொல்றீங்க, ஆனா திமுக பக்கமும் சில சிறுபான்மையின் அமைப்புகள் இருக்கதானே செய்யறாங்க. அந்த அமைப்புகளை தான் சொன்னேன், இது அவர்களுடைய சுய லாபத்திற்காக இருக்காங்கிறதையுமே சிறுபான்மையினர் மக்கள் மற்றவர்கள், ஏதாவது நீங்க சில அமைப்புகளை மட்டும் வச்சு அந்த அமைப்புகளுக்குள்ள மட்டும்தான் எல்லாருமே இருக்காங்கன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அந்த அமைப்புகள் எதுக்காக செயல்படுறாங்க அப்படிங்கிறதையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பிரச்சனைன்னு கொண்டு போய் அவர்களிடம் கொடுக்கும் போது ஆளுங்கட்சியோட கூட்டணியில தானே இருக்கீங்க, இதை செய்து கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டா கூட அதை செய்து கொடுக்க ஆள் இல்ல. கேட்க கூட ஆள் இல்ல. அந்த அளவுக்கு ஆணவ போக்கும் அலட்சிய போக்கும் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அதாவதுங்க செயல் தான் அரசியல். அரசியல்ங்கிறது செயல், வார்த்தை கிடையாது, பேச்சு கிடையாது. இந்த திமுக முழுவதுமாக பேச்சு, வார்த்தை, சொல்லாடல் இதுலயே ஓட்டிட்டு இருக்காங்களே தவிர ஆக்ஷன்ல ஒண்ணுமே இல்லை, செயல்ல எதுவுமே கிடையாது. தொடர்ந்து பேசலாம். ராஜேஸ்வரி பிரியா மேம்,
உங்களோட இறுதி கருத்து, வாக்குக்காக தான் சிறுபான்மையின மக்களை வந்து திமுக பயன்படுத்துதா? நிச்சயமா அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கம்ப்ளீட்டா அவங்கள வாக்கு வங்கியாக மட்டும்தான் பார்க்கறாங்களே தவிர எந்த இடத்துலயுமே அவர்களுக்கானவர்களாக இவங்க ஒரு துரும்ப கூட கிள்ளி புதுசா போடல. நானும் கேட்டு பார்த்துட்டேன் ஐயாட்ட, ஒரு புதிய திட்டம் சிறுபான்மையினருக்காக உருவாக்கினோம் திமுக அப்படின்னு ஒண்ணே சொல்லுங்கன்னா இதுவரைக்கும் அவர் சொல்லல. ஏன்னா இல்ல, எல்லா திட்டங்களுமே அதிமுக காலகட்டத்துல உருவாக்கப்பட்டதுதான். அது அடுத்த லெவல் அப்படிங்கிறது அது தேவையில்லாத ஒன்று. அவர் சொல்றது கூட அரைகுறையான தகவல்களாக தான் நான் பார்க்கிறேன். நன்றி மேம்.